ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த விடுகதைகள்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் கொடுக்கப்படும். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விடுகதைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விடுகதை, நடலாம் பிடுங்க முடியாது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பச்சை குத்துதல். அடுத்த விடுகதை, நடுக்காட்டுக்குள்ளே ஒரு சொட்டு இரத்தம், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் குன்றி முத்து. அடுத்த விடுகதை, நீலக்கடலிலே வெண்பஞ்சு மிதக்குது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வெண்மேகம். அடுத்த விடுகதை, நீலமேனி கொண்டவள் நிலம் சுற்றி அலைகிறாள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கடல். அடுத்த விடுகதை, நீரிலே உயிர் பெற்று நிலத்திலே நீர் இறைப்பான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் மின்சாரம். அடுத்த விடுகதை, நீல நிற தோட்டத்திலே மஞ்சள் பூ பூத்திருக்கு, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பௌர்ணமி. அடுத்த விடுகதை, நூல் நூற்கும் தறி அல்ல, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சிலந்தி. அடுத்த விடுகதை, 100 கிளிகளுக்கு ஒரே வாய், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வாழைப்பூ. அடுத்த விடுகதை, நீல நிற மேடையில் கோடி மலர் காயுது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் விண்மீன். அடுத்த விடுகதை, உடுத்த முடியாத ஆடை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பாலாடை. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான 10 தமிழ் விடுகதைகள் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள், சொல் விளையாட்டுகள், இந்த மாதிரி நிறைய தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. யாரெல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சரியான விடையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.